வணக்கம். இந்த வீடியோவில் ஹோம் அசிஸ்டன்ட் கூட நம்ம இந்த ESP32-S3 மாடல், இதில் வந்து C3 மாடல் இருக்குது. ஆனால் இது S3 மாடல். இது எப்படி கனெக்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாடல் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, சின்ன சைஸு, ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால நம்ம கேஜெட் செய்கிறப்போ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நோடு MCU அப்படின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை கம்பேர் பண்ண கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஹவுசிங்கில் வைக்கிறப்பையோ இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறப்பவோ ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாடல் மூலமாக நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சேம் இந்த மாடலே வந்து நம்ம ESP ஹோம் மூலமாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆனால் ESP ஹோமில் கனெக்ட் பண்ணாலும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். அதில் ஜஸ்ட் 2 கான்ஃபிகரேஷனில் கொஞ்சம் சின்ன செட்டிங்ஸ் இருக்குது. அதை மட்டும் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு இந்த மாடல் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கின ஒரு பாடு இதில் ஜஸ்ட் நீங்கள் பவர் பண்ணிவிட்டு இந்த GPIO இந்த பின் இருக்குங்கள, இந்த பின்னில் எந்த பக்கம் நீங்கள் டச் பண்ணாலும் இந்த பக்கம் பவர் LED இருக்குது, இந்த பக்கம் ஸ்டேட்டஸ் LED இருக்குது. நீங்கள் டச் பண்ண உடனேயே இந்த ஸ்டேட்டஸ் LED எரியும். எரிஞ்சுதுன்னா இந்த மாடல் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் கண்டிஷனில் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஒருவேளை வந்து நீங்கள் டச் பண்ணுறப்ப எரியலை அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் கண்டிஷனில் இல்லை, இது ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம்டு இல்லை ஒரு யூஸ்டு ஐட்டம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் USB இருக்குது, C டைப் இருக்குது. இந்த C டைப் வந்து நம்ம எப்படி வந்து நோடு MCU கனெக்ட் பண்ணுவோமோ கனெக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம ஹோம் அசிஸ்டன்ட் கூட USBயில் கனெக்ட் பண்ணுவோம். சேம் அதே போல் கனெக்ட் பண்ணுவோம். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாடலில் இந்த எண்டில் ஒரு சுவிட்ச் இருக்குது, இந்த எண்டில் ஒரு சுவிட்ச் இருக்குது. இது ரீசெட் சுவிட்சு, இது பூட் சுவிட்ச். இந்த பூட் சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் உங்களோட USB டைப் Cயை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாடல் வந்து பூட் மோடுக்கு போகும். அதர்வைஸ் நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு இல்லை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பூட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் பண்ணோம்னா இந்த மாடல் ஒர்க் ஆகாது. இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து ரொம்ப டினியாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான் வந்து அந்த சுவிட்சஸ் இருக்குது. இந்த சுவிட்ச் இந்த இடத்துல தான் இருக்குது. அதே போல் இங்கே ரீசெட் சுவிட்ச் இருக்குது. இது பூட் சுவிட்சு, ரீசெட் சுவிட்ச் சின்னதாக இருக்கும், ரொம்ப ஒரு கடுகு சைஸுக்கு தான் இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் USB கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த USB டிடெக்ட் ஆகும். இல்லைனா USB டிடெக்ட் ஆகாது. USB டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ESP நோடு MCU எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவோமோ அதே போல் சேம் மெத்தடில் நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டியதுதான். இதை கனெக்ட் பண்ணுறப்போ ஒரே ஒரு விஷயம், இந்த பூட் சுவிட்ச் வந்து ப்ரெஸ்லேயே இருக்கணும். இந்த ப்ரெஸ் கண்டிஷன்லேயே வந்து நம்ம பவர் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் இந்த USB டிடெக்ட் ஆகும். இதை மட்டும் செஞ்சுட்டா போதும், உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். வாங்க இப்போ நம்ம ESP ஹோம் கூட எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதை நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம ஹோம் அசிஸ்டன்ட் பேஜை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு எப்படி நம்ம ESP ஹோம் கனெக்ட் பண்ணுவோம், ஜஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு இல்லை ஆடானில் போய் நம்ம அந்த ESP ஹோமை ஆட் பண்ணுவோம். சேம் இந்த மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ESP ஹோமில் வந்து ESP ஹோம் டெவலப்மெண்ட் பார்த்தீங்களா, ESP ஹோம் டெவலப்மெண்ட். இது வந்து ESP நார்மல், ESP82-S3 நோடு MCU இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இந்த ESP32 அப்புறம் ESP32-S3 C3 எல்லா மாடலும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ESP ஹோம் ஆடம், அதாவது ESP ஹோம் ப்ராக்கெட்டில் DEVன்னு இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த
இந்த ESP ஹோம் எடுத்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். நீங்கள் அதை வந்து உங்களோட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஜஸ்ட் நம்ம எகெயின் நியூ டிவைஸ் போங்க, ஜஸ்ட் கண்டினியூ ESP32-S3 2 ஓப்பன் பண்ணிக்கோம். இல்லை நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாடு. இதில் செலக்ட் யுவர் டிவைஸ் டைப் வந்து ESP32-S3 இதை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2ன்றது செலக்ட் பண்ணியிருக்கோம். இதான் நம்மளோடது. இதை நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவோன்னா, எடிட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன வைஃபை பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க, அதாவது உங்களோட வைஃபை ஏபியோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை இதில் நம்ம கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்குவோம். சேவ் பண்ணிட்டு இருப்பாடு நீங்கள் இன்ஸ்டாலில் போய்ட்டு நம்ம டைரெக்டாக வந்து plug into the computer running ESP home dashboard இதை செலக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். இதில் டிவைஸஸ் நமக்கு டிடெக்ட் ஆகலை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட இந்த நோட் எம்சியை வந்து இந்த ESP32-S3 வந்து நம்ம டைப் சிக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடியே வந்து நான் அதை ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு USB டிடெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அது அந்த ரீசெட் சுவிட்சில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் பவர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு USB டிடெக்ட் ஆகாது. அதை மட்டும் கரெக்டாக இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ண வேண்டியதான். நீங்கள் இதை முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். சம்டைம் இதில் வந்து எரர் வரும், உங்களுக்கு டிடெக்ட் ஆகாது, உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் நோட் எம்சி வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போய்க்குங்க. ப்ரொஃபைலுக்குள்ளே போய்ட்டு இந்த மோடு வந்து அட்வான்ஸ் மோடு செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த அட்வான்ஸ் மோடு செலக்ட் பண்ணிக்கிட்டு எகெயின் நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆடான்குள்ளே போய் டெர்மினல் நமக்கு தேவை. அதாவது இப்போது நம்ம இந்த ESP32-S3க்கான க்ரெடென்ஷியல் வந்து நம்ம ஹோம் மிஷின் கூட டிஃபால்ட்டாக வராது. அதனால் நம்ம அந்த க்ரெடென்ஷியலை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக வந்து இதோட கமாண்ட் ப்ராம்ப்ட் உள்ள போகிறோம். ஜஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும். லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போது இந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த க்ரெடென்ஷியலை போடணும். அது என்ன க்ரெடென்ஷியல்ன்றது வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கமாண்டை நீங்கள் ஜஸ்ட் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் பேஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் டேரெக்டாக இங்கே பேஸ்ட் பண்ண முடியாது. இந்த பேஷ் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் கமாண்ட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அது என்ன கமாண்டுன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை யூஸ் பண்ணி ஒருவேளை எரர் வந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் டைரெக்டாக வந்து நார்மலாகவே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இப்போது நம்ம ESP ஹோம்குள்ளே போகிறோம். ESP ஹோம்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறப்ப நம்ம முதலே கொடுத்துட்டோம், இது பண்ணியிருக்கு. இப்போ இன்ஸ்டால் பண்ணோம்னா டோட்டலாக நமக்கு நம்மளோட வைஃபை க்ரெடென்ஷியல் வந்து இதில் இன்ஸ்டால் ஆகிடும்.
ஓகே, கம்பெனி முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு ரைட் ஆகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ESP32-S3க்கு உங்களோட ESP ஹோமோட கோடு வந்து ரைட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இனி ஒர்க் ஆகும். ஓகே, ஜஸ்ட்டு வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டுனா உங்களுக்கு போர்டு ஆன்லைன் வந்துருச்சுங்களா? ஓகே, இப்போ எகெயின் வந்து இதில் வந்து நீங்கள் சுவிட்ச் ஃபங்க்ஷன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இப்போ நம்ம சுவிட்சை கான்ஃபிகர் பண்ண போகிறோம், ஒரு ரிலே கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த ரிலேக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கோடு வந்து முதல்ல இருக்க அதை கொடுத்துட்றேன். கீழே இந்த ஏரியாவில் நீங்கள் இந்த கமெண்ட்டை போஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிபிஐ வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், இதில் D0, D1, D2 கொடுத்துருக்கோம். இந்த அட்ரினோ இதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். இந்த ஜிபிஓ கான்செப்ட் கொடுத்துருக்கல 2, 3, 4, 5, 6, 7 இந்த கரஸ்பாண்டிங் இதை மட்டும் நீங்கள் அதில் கொடுத்தா போதும். இதில் கொடுத்துருப்போம். நம்ம 3யும் 4யும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ 2 LED கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு எகெயின் இன்ஸ்டாலில் போய்ட்டு இப்போ முதல்ல வந்து நம்ம இது பண்ணிட்டோம், அதாவது டேரெக்டாக USB மூலம் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக வயர்லெஸில் பண்ணிக்கலாம். இப்போ கம்பைலிங் முடிஞ்சுது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ரைட் ஆகுது. ரைட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் வந்துடுச்சு. இப்போ எகெயின் நம்ம நார்மலாக ESP ஹோம் யூஸ் பண்ணுவோம். செட்டிங்ஸில் போய்ட்டு டிவைஸ் அண்ட் சர்வீசஸில் போய்ட்டு ஆட் இன்டகிரேஷனில் ESP ஹோம் செலக்ட் பண்ணிவிட்டு
இது என்ன கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ் இருந்துச்சு அந்த ஐபி அட்ரஸ் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். சேம் அதுக்கப்புறம் அதோட என்கிரிப்ஷன் கீயை என்ட்ரி பண்ணுவோம். என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்தோம்னா 3 என்டிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று சென்சார் கொடுத்துருக்கோம், இன்னொன்று லைட் 4 லைட் 2 லைட் கொடுத்துருக்கோம். இப்போ எகைன் நம்ம ஓவர்வியூ போய்ட்டு ஒரு கார்டு இன்ஸ்டால் எடிட் பண்ணுறோம். எடிட் டேஷ்போர்டில் இந்த எடிட்டில் நம்ம லைட் 1ன்றது சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ செகண்ட் ஒன்று திரும்ப எகைன் கார்டு 2 போய்ட்டு பட்டன் ஓப்பன் பண்ணிட்டு ஷோ ஐக்கான் ஸ்டேஜ் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ். செகண்ட் லைட்டுக்கும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த கரஸ்பாண்டிங் லைட்டை நமக்கு இந்த ரிலே ஆன் ஆகும். இப்போ நம்ம ஹோம் அசிஸ்டன்ட் டேஷ்போர்டில் லைட் 1 வந்து ஆன் பண்ணுறோம். நமக்கு ரிலே 1 ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மெத்தடில் தான் வந்து ESP32-S3 கனெக்ட் பண்ணுறது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். மறக்காமல் கிஷோதரன் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.